கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினால் மீண்டும் நம்மை சுகபலத்தோடு அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிருபையினால் முடிசூட்டி எங்களை நடத்துகிறீர், நன்றி இருந்துள்ளத்தோடு உம்மை பார்க்கிறோம் என்று அவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா, அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. காலை வேளையிலே உமது காலடி தேடி வந்திருக்கிறோம். கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகள் உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும், ஆண்டவரே, சபை சார்ந்த மக்கள், உறவுகள் யாவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உமது வார்த்தையால் தொடப்பட்ட அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கொடும். ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? பேதுரு சொன்னது போல ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே, வாழ்விக்கும் வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உமது பாதம் பணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆரம்ப ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, முதல் பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று 73வது பாடல். தானே துதிப்போமே திரு சபையோ, கவி பாடி பாடி அந்தானே துதிப்போமே. விந்தாயாய் நாமக்கனந்த நந்த மனவிள்ள கரியதோ நன்மை மிக மிக நந்த நந்த மனவிள்ள கரியதோ மிக மிக தந்தானே துதிப்போமே. கிசியோனே நீ உண்மையாகவே கனி கூர்ந்து நேர்ந்து வையார திசியோனே. ஐயனே சூக்குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ். ஐயனே செய்குவையே மகிழ். தந்தானை துதிப்போமே. கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார அழித்தாயே. எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் எத்தனையோ நன்மை இன்னும் முர்மேர் சோனா மாறி பொற்பெய்துமே தந்தானே துதிப்போமே. தாங்கத்து நற்சபையே மூச்சாய் கொள்ளாமே அலைந்து தீர்ந்து சுத்தாங்கத்து நற்சபையே. சத்து கூலை யாக்க உயிர் வரம் சத்து கூலைந்துணை
தந்தானே துதிப்போமே. ஓம் அலங்கார கும்மி அடித்து படித்து கண்ணிமாரே மங்காத உன்மணவாளன் இயேசு வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும் வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும் போமே. திருசபையாரே கவி பாடி தந்தானே துதிப்போமே. 46ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 46. கடவுள் நமக்கு அடைக்கலம் பலமுமானவர், ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். கடவுள் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் கடவுள் அதற்கு உதவி செய்வார். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுளே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமென். சபை அமர்வோம். அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன நூல் 47ஆம் அதிகாரம் 1-2 வசனமும் 8-9 வசனமும் 12வது வசனமும். 1-2 வசனம், 8-9 வசனம், 12வது வசனம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 8, 9, 12. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார். இதோ வாசற்படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. 8ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். 12ஆம் வசனம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்க்கத்துக்கும் மாணவைகள் என்பதே. அன்பானோர்களே, 2வது வேதபாகம் யோவான் காஸ்பல் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வசனங்கள் வரை. யோவான் 2:13 முதல் 22. யூதரின் பஸ்கா பண்டிகை சமீபிக்கவே இயேசு எருசலேமுக்கு போனார். அங்கே தேவாலயத்தில் ஆடு மாடு புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர் கண்டு
கயிற்றினால் ஒரு சாட்டை உண்டு பண்ணி எல்லாரையும் ஆடு மாடுகளை தேவாலயத்திற்கு வெளியே துரத்தி காசுக்காரருடைய காசுகளை கொட்டி மேசைகளை கவிழ்த்து போட்டார். புறா விற்கிறவர்களை பார்த்து, இவைகளை இங்கிருந்து எடுத்து போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்க வேண்டாம் என்றார். உமது வீட்டை பற்றிய வைராக்கியம் என்னை பட்சித்து விடும் என்று எழுதியிருக்கிறதை அவர் சீஷர் நினைவு கூர்ந்தார்கள். இதை கண்ட யூதர், நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று அவரை கேட்டார்கள். அதற்கு இயேசு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் அதை எழுப்பிவிடுவேன் என்றார். அப்பொழுது யூதர், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆகி சென்றதே, நீர் இதை போய் 3 நாளில் எழுப்பிவிடுவீரோ என்றார்கள். அவரோ தமது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இதை சொன்னதை அவர் மறுத்தொழுந்து எழுப்பப்பட்ட பின்பு அவருடைய சீஷர் நினைவு கூர்ந்து வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வார்த்தையும் நம்பினார்கள் என்பதே வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமேரிடத்தில் பிறந்து பொந்துவின் பாதத்தில் பாடுபட்டு சிலுவையில் 2 மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரத்தில் வந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கும் பொதுவான பரிசுத்த சபை, பரிசுத்தவான்கள் ஐக்கியமும், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமீப காலமாக ஆலயத்தை பற்றி கவனம் பதிக்கும்படியாக உங்களுக்கு செய்திகள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி உண்மையான தொழுகை எப்படி இருக்கணும். நேற்று கூட ஆலயத்திற்கு எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் போனாங்க. பாஸ்டர் உங்களுக்கு சொன்னார்ல, 2 பேர் போனாங்க. ஆலயத்தை குறித்து, வழிபாட்டை குறித்து நாம் கடந்த வார நாட்களில் சிந்திக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆலயத்தை குறித்து ஒரு புரிதல், ஒரு சிந்தனை. அன்பானவர்களே, முதல்ல ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட் டெக்ஸ்ட் எசேக்கியேல் புத்தகம் படித்தோம் இல்லையா? அதில் முதல் 1-2 முதல் வசனத்தை படிக்குமா? முதல் வசனம். போதுமா? தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கண்முன் விரிந்திருக்கும் கடல் நீரை போல எங்கள் அறிவுக்கு, எங்கள் சிந்தனைக்கு புரியாத எத்தனை சத்தியங்கள் ஆண்டவரே, அதை புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளாக நடப்பதற்கு வேண்டிய வெளிச்சத்தை, ஞானத்தை, புரிதலை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியேல் யார் என்பது உங்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு தேர்ந்தெடுத்த தீர்க்கதரிசி. பாபிலோன் சிறையிருப்பு, கேப்டிவிட்டி நடக்கு. பாபிலோன்லேருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறாங்க. எருசலேமிலிருந்து எல்லாரையும் கொண்டு போகிறாங்க, குழு குழுவாக கொண்டு போகிறாங்க. அதில் இந்த இளைஞன் எசேக்கியேலும் ஒருவன். ஆலயம் தரைமட்டமானது. எருசலேம் ஆலயம் மிகுந்த மன வலி, சோர்வு. இதற்கிடையே நாடு கடத்தப்பட்ட அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஒரு விஷன், ஒரு தரிசனம். அந்த தரிசனம் தான் படித்தது. எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பாருங்கள். எருசலேமிலிருந்து ஊற்றெடுத்து புறப்பட்டு வருகிற ஒரு ஊற்று. எருசலேம் ஆலயத்திலிருந்து, கவனிக்கணும், ஆலயத்திலிருந்து ஊற்றெடுத்து வருகிறது.
ஜீவ ஊற்று. எருசலேம் ஆலயம் தரைமட்டமான காட்சியை கண்டவன், அதை குறித்து பாரமாக சிந்தித்தவன். அவனுக்கு ஒரு காட்சி, ஒரு விஷன், ஒரு கனவு போல ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஊற்று, ஆலயம் கம்பீரமாக நிற்கிறது. ஆலயம் அப்படியே கம்பீரமாக நிற்கிற காட்சி. அந்த ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று எடுத்து வருகிறது. அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இன்னைக்கு ஒரு சங்கீதம் வாசித்தோம் பார்த்தீங்களா? அங்கே ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்களில். ஏன் அந்த சங்கீதத்தை திரும்பவும் வாசித்தோம்? சமீபத்தில் தானே வாசிக்கப்பட்ட சங்கீதம். இந்த கான்டெக்ஸ்டுக்கு, இந்த டெக்ஸ்டுக்கு நதி உண்டு, அது நீர்க்கால்களின் ஓரம் எல்லாம் செழிப்பை, மனுக்குலத்திற்கு புது செழிப்பை உண்டாக்குற ஜீவ நதி பெருக்கெடுத்து ஓடி பாலை நிலங்களெல்லாம் வளமாக்கி, அது பாருங்க, அந்த அழகா அதை விவரிக்கும் போது வளமாக்கி அந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஊற்று வளர்ச்சியின் ஊற்றாக, வலிமையின் ஊற்றாக, வளமையின் ஊற்றாக, அந்த ஊற்று கடலிலே சங்கமிக்கிற காட்சி. சங்கமிக்கிற நதியும் கடலும் சங்கமிக்கிற அந்த இடத்திலே திரளான மீன்கள் செழித்து விளையாடுகிற காட்சியை பார்க்கிறான். எசேக்கியேல் அந்த தரிசனத்தை காண்கிறான். எருசலேம் ஆலயத்தை பற்றி அவனுடைய கவலை இருந்தது. அவனுக்கு ஒரு தரிசனம் பாபிலோன்ல வருது. எருசலேமை பற்றி பாபிலோன்ல போனா அவன் யூதேயாவில் தீர்க்க தரிசனம் சொல்லல. அவன் தீர்க்கதரிசி. ஆனா அவன் யூதேயாவிலேயோ இஸ்ரவேலிலேயோ தீர்க்க தரிசனம் சொல்லல. ஆனா ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஆலயத்தை பற்றி ஒரு தரிசனத்தை காண்கிறான். எருசலேம் ஆலயத்தை பற்றி. இங்க ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்படிதானே? காஸ்பல் லெசன்ல நம்ம இப்போ படிச்சதில்ல. அங்க எசேக்கியேல் எருசலேம் ஆலயத்தை பற்றி ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஜீவ ஊற்று எடுத்து பெருகி வளமையும் செழிப்பு தருகிறது ஊற்று. ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தில் வந்து பார்க்கிறார். ஆனால் இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு வந்து நிற்கின்ற காட்சியும், எசேக்கியேல் காணும்போது ஊற்றெடுத்து வருகிற காட்சியும் அப்படியே நேர் முரண்பாடாக இருக்கிறது. இயேசு பார்க்கிற போது அங்கே ஜீவ ஊற்று எருசலேமிலே அவர் கண்ட தரிசனத்தில், இயேசு காணுகிற காட்சியில் அரசியல் சாக்கடை. ஆலயம் அரசியல் சாக்கடையாக இருந்தது, சமூகத்தின் சாக்கடையாக இருந்தது, பொருளாதாரத்தின் சாக்கடையாக இருந்தது. இயேசு அந்த ஆலயத்தை குறித்து அப்படி பார்க்கிறார், கவலையோடு பார்க்கிறார். இப்படிப்பட்ட சாக்கடைகளின் சங்கமமாக எருசலேம் ஆலயம் இருந்தது. சமூகத்தின் மேல்மட்டத்தில் இருந்த சதுசேயர் அரசியல் கோட்டையாக அதை வைத்திருந்தார்கள். நீங்க கவனிக்கணும் பிரியமானவர்களே, சமூகத்தின் மேல்மட்டத்தில் இருக்கிற சதுசேயர்கள் அதை அரசியல் கோட்டையாக மாற்றியிருந்தார்கள். இன்னுமாக புற இனத்தாரை, புற இன மக்களை புறந்தள்ளிய பரிசேயர் அவர்களுடைய ஆளுமிடமாக அதை வைத்தார்கள். ஏழைகளை வஞ்சிக்கும் செல்வந்தர்களின் வாணிப கூடாரமாக இருந்தது. ஆண்டவர் அதனால தான் சாட்டையை கையில் எடுத்தார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் காணுகிற அந்த தரிசனத்திற்கும் இயேசு காணுகின்ற நிதர்சனத்திற்கும் எவ்வளவு வேறுபாடுன்னு பாருங்க. உடனே கேட்குறாங்க, என்ன ஆண்டவர்கிட்ட வந்து, ஏய் என்ன அதிகாரத்திலே இவைகளை செய்கிறாய்? அப்படிதானா? 19வது வசனம் என்ன அழகான பதில் சொல்றாரு. ஜான் காஸ்பல் 2:19. இயேசு சொன்ன பதில பாருங்க.
ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் எழுப்புவேன் என்றார். அவன் எதை சொல்றான்? இயேசு இதை எப்படி சொல்றாரு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? என் உடல் தான், சரீரம் தான் ஆலயம், சரீரம் தான் ஆலயம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே கட்டுவேன். ஆலயம் என்பது இயேசுவின் உடல். இந்த ஆலயத்திலிருந்து வரும் ஜீவ தண்ணீரை குடிப்பவர்கள் ஒரு நாளும் தாகமடைவதில்லை. யார்கிட்ட சொன்னாரு? வெரி குட். ஆண்டவர் சொல்லுகிறார். ஜான் காஸ்பல் 4:13 படிமா. 4:13. மறுபடியும் தாகம் உண்டாகாது. சமாரிய பெண்ணிடம் சொல்றார், நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ நதி. கூடார பெருவிழால ஆண்டவர் அழகாக சொல்லுவார். உதாரணம் யோவான் 7:38. 7:38 இயேசுவில் இருந்து புறப்படுகிறார். படிமா. பாருங்க, ஆண்டவரில் விசுவாசம் வைக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் ஜீவ தண்ணீர், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடும். இயேசு முதல்ல அவரே ஆலயம்னு சொன்னார். அப்புறம் அவர் சூசகமாக எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றது, அவரில் விசுவாசம் வைக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து, அப்படிதானமா, ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடும். அப்போ அவர் ஆலயம், அவரில் விசுவாசம் வைக்கிறவர்களும் ஆலயம். அப்படிதானா? எப்படி சொல்றாரு? கொரிந்தியர் பவுல் 1 கொரிந்தியர் 3:16 படிமா. 1 கொரிந்தியர் 3:16. பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். யோசித்து பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் அதை அறியவில்லையா கேட்கிறாரு. 1 பேதுரு 2:5 பாருங்கம்மா. 1 பேதுரு 2:5. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல அவருக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பாருங்கம்மா, பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எவ்ரி இண்டிவிஜுவல், ஆண்டவரில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு இசைவாய் கற்களாய் ஆண்டவருக்கு சேர்ந்து கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆலயங்கள் நீங்க ஒவ்வொருவரும். எவ்வளவு பொருள்பட பேசுகிறார். எபேசியர் 2:22. எபேசியர் 2:22. இதெல்லாம் ஆழமா புரிந்து கொள்வதற்கு படிமா. தேவனுடைய வாசஸ்தலமாக, ஆண்டவருடைய சன்னிதானம், அவருடைய வாசஸ்தலம், ஆலயம், ஆண்டவருடைய ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சரி, இனி பாயிண்ட்டுக்கு வருவோம். அன்பானவர்களே, இந்த ஆலயம் எந்த ஆலயமாக இருந்தாலும் யார் கட்டினது? மனுஷன் கட்டினது, மனுஷனால் கட்டப்பட்டது, மனித கைகளால் கட்டப்பட்டது. நாம் எல்லோரும் கடவுளுடைய ஆலயம் என்கிறார். இப்போ நீங்களும் நானும் மனதிலே கை வைத்து சிந்திக்க வேண்டிய கேள்விக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். நம்ம கையால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, கடவுள் கட்டப்பட்ட ஆலயமாகிய உங்களுக்கும் எனக்கும், அதாவது மனுஷர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஒரு கேள்வியை கடவுள் வைக்கிறார். மனிதர் கையால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு முக்கியமா, கடவுள் கையால் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்திற்கு முக்கியத்துவமா?
ஹியூமன் வேல்யூ இல்லைல்ல, ஹியூமன்னஸ் இல்லைல்ல நம்மகிட்ட. உங்களை நான் மதிக்க மாட்டேன்ல, உங்களை நான் வேல்யூவாக பார்க்க மாட்டேன்ல. நீங்கள் கடவுளால் கட்டப்பட்ட ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஆனால் நான் கட்டப்பட்ட, என் கையால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இறைவன் கையால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு முக்கியத்துவம் இல்லை, முக்கியத்துவம் இல்லை. பிரியமானவர்களே, கடவுள் சிந்திக்க அழைக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. ஆலயம் என்றால் என்ன? கட்டடமா? நீங்க எல்லாரும் தான், நம்ம எல்லாரும் தான். நம்ம எல்லாரும் சிறு சிறு கற்களாக இசைவாக கட்டப்பட்ட ஆலயம், நகரும் ஆலயம், சமூகம். கல்வாரி திருச்சபை என்றால் கட்டடம் அல்ல, குடும்பம். கல்வாரி ஒரு குடும்பம். நம்ம எல்லாம் ஒவ்வொரு கற்களாக கட்டப்பட்ட, இசைவாய் கட்டப்பட்ட ஒரே குடும்பம். கட்டடத்தை நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் ஆழமான ஒரு சிந்தனைக்கு, புரிதலுக்கு உங்களை என்னை இந்த காலை வேளையில் அழைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பேராலயம், கட்டிடம். இன்று நம்ம கையால கட்டப்பட்ட ஆலயத்திலே கடவுள் இருக்கிறாரா? அவர் கட்டப்பட்ட ஆலயம், அவரால் கட்டப்பட்ட ஆலயத்திலே கடவுள் இருக்கிறாரா? சிந்திங்க, சிந்தித்து பார்க்க கடவுள் அழைக்கிறார். நகர்ந்து செல்கிற ஒரு திருக்கூட்டம், ஒரு தெய்வீக ஒரு சமூகம். நாம் அதுதான் ஆலயம். கடவுள் இல்லம் என்று சர்ச்சு கட்டிடம் இல்லை, ஆண்டவர் நம்மை சொல்றார். கடவுள் வாழ்கிற இல்லமாக இந்த சமூகம் மாறணும். அதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய ஆலயமாக, இசைவாய் கட்டப்பட்ட ஆலயமாக, ஒரு சமூகமாக, ஒரு குடும்பமாக, ஆண்டவரை சாட்சியிடுகிற ஒரு சமூகமாக, நாம் சபையாக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆலயமாக கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். ஆழமான ஒரு புரிதலுக்கு கடவுள் காலை வேளையில் அழைக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை எப்படி வைக்கிறார், எப்படி பார்க்கிறார் என்ற சிந்தனையை நாம் முன்வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இசைவாய் கட்டப்பட்ட ஜீவ ஊற்று, வளமையான ஊற்று, வாழ்வளிக்கிற ஊற்று, செழிப்பின் ஊற்று நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட வேண்டும். எசேக்கியேல் தரிசனம் எப்படி? எருசலேம் ஆலயம் நிற்கிறது, ஆனால் அதிலிருந்து அந்த ஊற்று உங்களுடைய கடவுளில் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து ஊற்றுகள் புரண்டோடும் சொல்றாருல. கூடார பண்டிகையில் அழகா சொல்றாரு. எப்படி கடவுள் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு வேல்யூ அதிகம். மனுஷரால் கட்டப்பட்ட ஆலயத்தை விட கடவுளால் கட்டப்பட்ட ஆலயத்திற்கு வேல்யூ அதிகம். அதை புரிந்து கொள்ள காலை வேளையிலே கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகமாக, ஆலயமாக, இசைவாய் ஒன்றிணைந்து ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமீன். 614வது பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயம் தேவ ஆலயமும் தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் தேவனாயிருந்தே தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அவரே தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் சுத்த ஜீவநதியும் அவரே. வாசம் செய்கிறாரே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எருசலேம் ஆலயத்தை குறித்து ஆண்டவரே பெருமிதப்பட்டு இந்த மக்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த தரிசனத்திற்காக, ஆண்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்த தரிசனத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடாரத்திலே அன்று ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி அந்த மக்களோடு வாசம் செய். ஆண்டவரே மன்னர்கள் அரண்மனையை கட்டிய சந்தர்ப்பங்களிலே சாலமோனுடைய உள்ளத்திலே பேசி ஆண்டவரே கைகளால் கட்டப்பட்ட பெரிய எருசலேம் ஆலயத்திலே நீர் வாசம் செய்தீர். ஆண்டவரே இயேசுவின் காலத்திலே நீங்களே அந்த ஆலயம், இயேசு தன்னை ஆலயமாக காண்பித்து பேசினார். அதே ஆண்டவரில் விசுவாசம் வைக்கிற சீடர்களும் அந்த மகிமையை பெறுவார்கள் என்று, அவர் பேரிலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயமாக ஆக்கப்படுவார்கள் என்று, நான் ஆக்குவேன் என்று, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவநதி புரண்டோடும் என்று எசேக்கியேல் கண்ட தரிசனத்தை ஊர்ஜிதப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளால் கட்டப்படுகின்ற ஆலயத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவரே நீர் கட்டின ஆலயமாக இருக்கின்ற மனிதர்களுக்கு, மக்களுக்கு கொடுக்கும்படி அறிவுறுத்துகிறீர். ஆண்டவரே சக மனிதரை மதிக்க தெரியாத, மாண்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, இசைவாய் கற்களாய் ஒன்றிணைத்து கட்டப்பட்ட ஆலயமாக, ஒரு குடும்பமாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய ஆண்டவரே தரிசனத்தை எங்களுக்கு தாரும். ஜீவநதி ஆண்டவரே அவனிலிருந்து புறப்பட்டு ஓடும் வளமாக்குகிற நதி, வாழ்வளிக்கிற நதி, சுற்றிலும் செழிப்பை மகிழ்ச்சியை ஆண்டவரே பல உயிர்களுக்கு ஆண்டவரே கடல் நீரும் நதி நீரும் சங்கமிக்கிற இடத்திலே பல உயிர்கள் அங்கே வசந்த காலத்தின் வெளிப்பாடாக எசேக்கியேல் கண்டது போல நாங்கள் காண வருங்காலங்களிலே வளமையாக ஆக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், காலையிலே ஆலயத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நாளை விசேஷ நாளாக பார்க்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். திருமண நாள், பிறந்த நாள் என்று பார்க்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் உண்டு, வீட்டில் இருந்து மருத்துவ சிகிச்சை பெறுகிறவர்களும் உண்டு. ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சுவாமி. வார்த்தைகளை செவிமெடுக்கிற பிள்ளைகள், வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கின்ற மக்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் கல்வாரி குடும்பங்கள் ஆசீர்வதியும். குறைகளை பொறுத்துக் கொள்ளும், குற்றங்களை மன்னி. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. அன்னின்று வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடகம் பண்ணி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம்
உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து செவிமடுக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு மக்களோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.